ஆன்மீக நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய திருமந்திரத்தில் நான் தொகுத்த பாடல்களிலிருந்து இன்றைய பாடலை பார்ப்போம். இன்றைய திருமந்திரம் இருள் ஒழித்த ஒளிச்சோதியான். நம்ம அந்த தலைப்பை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பாடல். அந்த இருள் அழித்த ஒளிச்சோதியான் அப்படிங்கும் போதே இருள்னால் நமக்கு ஏதோ ஒரு பயம் இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் உண்மையிலே ஒளியே இருளிலிருந்து தோன்றது தான். சயின்ஸ், அதாவது அறிவியலையும் அதைத்தான் சொல்லுது. பிளாக் ஹோல் அப்படிங்கிற ஒரு இது, ஆழம் அறிய முடியாத ஒரு பிளாக் ஹோல்லேருந்து தான் மொத்த உலகமும் உருவாயிடுச்சு. பிக் பேங் தியரியெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதை எத்தனை நூற்றாண்டுக்கு முன்னாடி எழுதியிருக்காங்க பாருங்க. இருள் ஒழித்த அருள் ஜோதியான். அந்த இருள்லேருந்து தோன்றுனது. இருளை எப்படி ஒழிக்க முடியும்? இருளுங்கிறது ஒழிக்க வேண்டிய பொருள் அல்ல. நீங்கள் அங்கே ஒரு விளக்கை எடுத்துகிட்டு வந்தால் போதும், அதுவே விலகிடும். இருளை யாராலும் ஒழிக்கவும் முடியாது. இங்கே நம்ம இந்த அறியாமையை கூட எடுத்துக்கலாம். நம்மளோட அறியாமை, அதாவது இருள்லாம் என்ன, நமக்கு எதுவுமே தெரியாது அந்த இடத்துல, இல்லையா? அப்போ நம்மளோட அறியாமையில் இருந்தால் நமக்கு எதுவுமே புரியலை. அதனால் அதை இருள் நம்ம சொல்லிக்கலாம். ஒளி சோதியான் அப்படின்னா நமக்கு அந்த விழிப்புணர்வு, இதுதான் சத்தியம் அப்படிங்கிற விழிப்புணர்வு வரும்போது நமக்குள்ள அந்த ஒளி தோன்றுறது. அதனால தான் என்லைட்மெண்ட் அப்படிங்கிறாங்க. அந்த லைட்டு வருது நமக்குள்ள. அந்த உள்ளே இருந்த அறியாமைன்ற இருள் நீங்கி ஒளி நமக்குள்ளே வர்றது தான் அழகாக அவர் தலைப்பிலே ஃபஸ்ட்டு வச்சுருக்காரு, இருள் அழித்த ஒளி ஜோதியான். இன்னைக்கு உள்ள பாடலை பார்க்கலாம். அகலிடத்தார் மெய்யை அண்டத்து வித்தை, புகலிடத்து எந்தனை போத விட்டானை, பகலிடத்தும் இரவும் பணிந்து ஏத்தி இகலிடத்தே இருள் நீங்கி நின்றனே. இதில் நம்ம அகலிடத்தார் மெய் அப்படின்னா, அகலிடம்னா அகில உலகமும். நமக்கு தெரிஞ்ச உலகம் இந்த பூமி மட்டும்தான். நிறைய உலகங்கள் இருக்குது. அண்டம் இருக்குது, பேரண்டம் இருக்குது, நிறைய பால்வெளி இருக்குது, விண்வெளி திரள்கள் இருக்குது. அந்த அகில உலகத்துக்கும் மெய்ப்பொருளாக இருக்கிறது யார்? ஒரே ஒரு இதுதான். அதுதான் என்னது? அண்டத்து வித்தை. இந்த அண்டத்துக்கான வித்துனா விதை, முதல் மூலப்பொருள். அந்த மூலப்பொருள் தான் மொத்த உலகமும் உருவாயிருக்கு. அப்போ அகலிடத்தார் மெய்யை அண்டத்து வித்தை, புகலிடத்து எந்தனை போத விட்டானை. என்ன இந்த உலகத்துக்கு அனுப்பி வச்சிருக்காரு. இந்த இடத்துல திருமூலர் சொல்கிறதுனால அதில் இன்னொரு பொருள் கூட எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம திருமூலர் முதல் கதையில் பார்த்தோம் இல்லையா, அவர் தன்னோட உடலை போய் மறைச்சி வச்சுட்டு மூலனோட உடம்புல கூடு விட்டு கூடு பாஞ்சு அந்த பசுக்களுக்காக செய்வார். எல்லா உயிரையும் அவருக்கு ஒரு உயிராக தான் தெரிஞ்சிருக்கு. அந்த பசுக்களோட துன்பம் தாங்காமல் அந்த பசுக்களுக்காக அவர் தன் உடலை கூடு விட்டு கூட பாய வைப்பார். திரும்பி வரும்போது பார்த்தா அந்த உடல் அங்கே இருக்காது. அதையும் இந்த பாடலில் இணைச்சிருக்காங்க பாருங்க. புகலிடத்து எந்தனை, நான் வச்சிருந்த என்ன உடலை போத விட்டானை, அந்த உடலை மறைச்சிட்டாரு. அப்படி மறைச்சிட்டு இங்கே நான் இந்த உடலில் எடுத்துக்கோ, இந்த உடலில் நீ வாழுன்னு அவர் எனக்கு பணிஞ்சு ஆணை கொடுத்துட்டாரு. அதை செய்ய வேண்டிய வேலை எந்து. பகலிடத்தும் இரவும் பணிந்து ஏத்தி. இப்போ ஒரு இது வரும் நமக்கு, இரவுலையும் இருக்கக்கூடாது பகல்லையும் இருக்கக்கூடாதுங்கிற மாதிரி. இந்த மெய்ப்பொருளை நான் பகல்லையும் பணிஞ்சு ஏற்றணும், இரவுலையும் பணிஞ்சு ஏற்றணும். நம்மலாம் பார்த்தோம்னா இறைவனை வணங்குறது அப்படின்னா வெளியில் இருக்க இறைவனை வணங்க அது ஒரு குறிப்பிட்ட டைம் வைக்கிறோம். இந்த டைமில் நான் சாமி கும்பிடுவேன், இந்த டைமில் நான் கோயிலுக்கு போவேன், மற்ற நேரம் நீ என்ன செய்வேன்? அவர் தன் உள்ள இருக்க மெய்ப்பொருளை அல்லும் பகலுங்கிற மாதிரி பகலிடத்தும் இரவும் பணிந்து ஏற்றுறாராம் இந்த திருமூலர். அப்பனா நொடி பொழுதும் அவரோட இதை நான் மறக்கலை, இறைவனோட திருவடியை நான் மறக்கலை அப்படிங்கிறது தான். அடுத்து இகலிடத்தே இருள் நீங்கி நின்றனே. இகலிடம்ன்றது ரொம்ப ஒரு அருமையான ஒரு வார்த்தை. இகலிடம் அப்படின்னா முரண்பாடு, அது இருக்குது ஆனால் இல்லை. நம்ம பார்த்திங்கன்னா சூனியத்திலேருந்து வந்தது ஆனால் முழுமையானது. இந்த உலகமே மாயைன்னு வாங்க. இந்த பாரதியார் பாட்டில் கூட ரொம்ப அருமையாக சொல்லியிருப்பார் இல்லையா, நிற்பதுவோ நடப்பதுவோ நீங்கள் எல்லாம் அற்ப மாயைகளோ அப்படிம்பார். உன்னுள் ஆழ்ந்த பொருள் இல்லையோன்னு கேட்பார். பொருள்னா அந்த பொருண்மை. நம்ம சயின்ஸே ஒரு மேட்ரை ஆராய்ச்சி பண்ணிகிட்டே போனால் உள்ளே எதுவுமே இல்லைங்குது. இப்போ நம்ம கண்ணுக்கு தோன்ற பொருள் என்ன? அந்த இகலிடத்து இருள் நீங்கி
இருள்னா என்ன? நம்மளோட அறியாமை. அந்த இருக்குது இல்லை அப்படிங்கிற சத்தியம், அந்த முரண்பாடு, எப்பவுமே சத்தியம் முரண்பாடு உள்ளது தான். எல்லா ட்ரூத்தும் பேரடாக்ஸ் தான். அந்த முரண்பாடை புரிஞ்சிக்கிறது தான் உண்மையான என்லைட்மெண்ட். அப்போ அந்த இகலிடத்தே இருள், அந்த என் மனதில் இருந்த அறியாமை நான் நீங்கி நின்றேன் அப்படின்னு இந்த பாடலில் சொல்கிறாரு. இன்னும் ஒரு முறை அந்த பாடலை முதலேருந்து பார்ப்போம். அகலிடத்தார் மெய்யை அண்டத்து வித்தை, புகலிடத்து எந்தனை போத விட்டானை, பகலிடத்தும் இரவும் பணிந்து ஏத்தி, இகலிடத்தே இருள் நீங்கி நின்றனே. வாய்ப்புக்கு நன்றி மாஸ்டர்ஸ். இன்றைக்கான திருமந்திரத்தை நம்ம இன்னைக்கு பார்த்தோம்.